அதிகாரத்திற்கு அடிபணிதலில் உண்மை. எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. ஆளுகையும் அதிகாரமும் ஆண்டவருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாக மத்தேயு 28:18 கூறுகின்றார். அதே சமயத்தில் அக்காலகட்டத்தின் அதிகாரங்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு இயேசு மதிப்பளித்தார். வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என கேட்டபோது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என அரசாங்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிந்திருக்க சொன்னார். ஆண்டவரை இவ்வுலகில் ஆட்சியாளர்களை ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். ரோமர் 13:5 நீங்கள் அரசாங்கத்திற்கு அடிபணியுங்கள், நீங்கள் பணியாவிட்டால் தண்டிக்கப்படுவீர்கள் என நாம் வாசிக்கின்றோம். நாம் அதிகாரத்திற்கு அடிபணிய வேண்டும் என்பது திருமறை நமக்கு கற்றுத்தரும் பாடம். ஆனால் ஆட்சியாளர்கள் மக்களை அநீதியாக ஆட்சி செய்யும் போது நாம் எப்படி குருட்டுத்தனமாக அடிபணிய முடியும் என்ற கேள்வியும் எழும்புகிறது. தவறான முறையில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை ஆண்டவர் தண்டிப்பார் என்பது திருமறையின் உண்மை. அரசர் தாவீது மற்றும் பெல்சாத்சார் அரசனின் அழிவு இதற்கான எடுத்துக்காட்டுகளாகும். ஆஸ்கர் ரொமேரோ என்ற கத்தோலிக்க சபையின் ஆயர் தான் பிறந்த நாடான எல்சால்வடோரில் நிலவிய வறுமை, சமூக ஏற்றத்தாழ்வு, சர்வதிகார ஆட்சி, படுகொலைகள் மற்றும் வதைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அரசாங்கத்திற்கு அடிபணிய மறுத்தார். இதனால் 1980 இவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது இராணுவ கூலிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆட்சியாளர்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தும் போது தட்டி கேட்பதுதான் நியாயம். ஆனால் அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருந்த இயேசு கிறிஸ்து அதிகாரங்களுக்கு மதிப்பளித்து நடந்ததைப் போல நாமும் செயல்படுவோம். ஆண்டவரின் அரசை நிலைநாட்டுவோம். அன்பால் அனைவரையும் ஆதாயப்படுத்திடுவோம். ஜெபம். ஆண்டவரை, அதிகாரம் என்பது அன்பினால் ஆளுகை செய்வது என்பதை உணர்ந்து செயல்பட தகுதிப்படுத்தும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.